நேத்து நம்ம பொசிஷன் சைசிங் பத்தி பார்த்திருந்தோம். அதுல ஒருத்தர்கிட்ட ₹50,000 தான் கேப்பிட்டல் வச்சிருக்காரு. அவர் இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. பேஸ்ட் ஆன் தி ரூல் வந்து 50,000 இருந்ததுன்னு சொன்னா, நான் 30 ஓப்பன் பொசிஷன் வரைக்கும் அலோவ் பண்ணுவேங்கிறனால, உங்களோட கேப்பிட்டல் டிவைடட் பை 30 நீங்க போட்டுட்டீங்கன்னா, ஒரு ஸ்டாக்குக்கு எவ்வளோ கேப்பிட்டல் அலோகேட் பண்ணலாங்கிறது இந்த எக்ஸெல் ஷீட் வந்து சொல்லிடும். ஆம், இதுல அல்ட்ராடெக் சிமெண்ட்னு சொல்லி ஒரு ஸ்டாக்க நான் ஸ்விங் ட்ரேடிங்க்காக வேண்டி நான் சூஸ் பண்ணும்போது, ஒரு ஷேரோட பிரைஸே வந்து ₹12,370 வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது ₹1,700 வச்சுக்கிட்டு எப்படி வந்து ₹12,000க்கு உண்டான ஸ்டாக்க வாங்க முடியுங்கிறது தான் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். எம்டிஎஃப்ங்கிற ஒரு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. இந்த ஃபெசிலிட்டி எப்படி வொர்க் ஆகும்னா, உங்ககிட்ட ₹10,000 இருந்ததுன்னு சொன்னா, உங்களோட புரோக்கர் வந்து 5x வரைக்கும் லிவரேஜ் குடுப்பாங்க. இன் த சென்ஸ் ₹10,000 இருந்ததுன்னா, 50,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக்க வாங்குறதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். நான் சொல்றது அப் டூ 5x நான் சொல்றேன். ஒரு சில ஸ்டாக்குக்கு அவங்க 3x தான் குடுப்பாங்க. ஒரு சில ஸ்டாக்குக்கு 2x தான் குடுப்பாங்க. நான் செலக்ட் பண்ற எல்லா ஸ்டாக்ஸுமே நிஃப்டி 200க்குள்ள வரதுனால, உங்களுக்கு 3லேருந்து 5 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குயிக்கா நம்ம பார்க்கலாம். டைட்டன் ஒரு ஸ்டாக் இருக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்கு. டைட்டன் ₹12,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சாரி, டைட்டன் வந்து 3,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அல்ட்ராடெக் வந்து 12,000 ட்ரேட் ஆகுது. சுப்ரீம் இண்டஸ்ட்ரி வந்து ₹4,000க்கு ட்ரேட் ஆகுது. இதுக்கெல்லாம் எவ்வளோ லிவரேஜ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கூகுளுக்கு போயிட்டு எம்டிஎஃப் அப்ரூவ்ட் ஸ்டாக் லிஸ்ட்ன்னு போட்டுட்டு, நான் கோடாக்ல அக்கவுண்ட் வச்சிருக்கறனால நான் கோடாக்ன்னு போடுறேன். நீங்க வேற யார்கிட்டயாவது அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா, அவங்களோட வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுல எம்டிஎஃப் அப்ரூவ்ட் ஸ்டாக் லிஸ்ட் வந்துருச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைட்டன் பார்க்குறேன். டைட்டனுக்கு எவ்வளோ லிவரேஜ் இருக்குன்னு பார்க்குறேன். டைட்டனுக்கு வந்து 5 வந்து லிவரேஜ் குடுக்குறாங்க. 5னா என்கிட்ட ₹10,000 இருந்தாலே என்னால டைட்டன் ஸ்டாக்க வந்து 50,000 வரைக்கும் என்னால குவான்டிட்டி வந்து வாங்க முடியும்னு அர்த்தம். அதே மாரி அல்ட்ராடெக் சிமெண்ட் தானே இப்ப நம்ம பார்த்திருந்தோம். அதே மாரி அல்ட்ராடெக் சிமெண்ட்ன்னு போடுங்க. அல்ட்ராடெக்குக்கும் வந்து 5x வந்து லிவரேஜ் கிடைச்சிருக்கு. அடுத்தது என்ன சொன்னேன்? சுப்ரீம் இண்டஸ்ட்ரி சொன்னேன். சுப்ரீம் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ லிவரேஜ் குடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். சுப்ரீம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 3 தான் லிவரேஜ் குடுத்துருக்காங்க. அப்படின்னா ₹10,000 இருந்து உங்களால சுப்ரீம் இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்டாக் வாங்க முடியும்னு சொன்னா, எம்டிஎஃப் யூஸ் பண்ணீங்கன்னா ₹10,000 இருந்தாலே வந்து 3 ஸ்டாக் வந்து வாங்கலாம். அப்படிதான் எம்டிஎஃப் வந்து வொர்க் ஆகும். இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் குடுக்கறதுக்கு அவங்க அ 10% பெர் ஆனம்ங்கிற பேசிஸ்ல எவ்ரி நைட் நீங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்கும்போது 10% டிவைடட் பை 365 என்ன வருதோ அது ப்ரோரேட்டா பேசிஸ்ல பெர் டே வந்து அவங்க சார்ஜ் பண்ணிடுவாங்க. இப்போ அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து எப்படி எம்டிஎஃப் மூலமா பர்ச்சேஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் அல்ட்ராடெக் சிமெண்ட்டை நான் என்னோட புரோக்கர்ல வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுவேன். இங்க அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்துருச்சு. பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க கேஷா வாங்க போறீங்க அப்படின்னா, ஒரு குவான்டிட்டி நீங்க வாங்கணும்னா ₹11,918 இருந்தா தான் அல்ட்ராடெக் சிமெண்ட்ட வந்து நம்மளால வாங்க முடியும். இப்ப நம்ம எம்டிஎஃப் யூஸ் பண்றனால, இந்த இடத்துல பாருங்க ரெக்வயர்ட் அமௌண்ட் ₹12,000 இருந்தா தான் கேஷ்ல வந்து அதாவது ஃபுல் பேமெண்ட் வந்து நீங்க பண்ணணும். ஒரு ஷேருக்கு உண்டான கம்ப்ளீட் பிரைஸ நீங்க குடுத்தீங்கன்னா, நாங்க 1 ஷேர் வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணிடுவோங்கிறாங்க. பே லேட்டர்ங்கிறது தான் நான் சொல்ற எம்டிஎஃப். இந்த பே லேட்டர் நான் கிளிக் பண்ணேன்னா, இந்த ₹12,000 அமௌண்ட்ங்கிறது வந்து ₹2,300ன்னு மாறிடுச்சு. இதுக்கு மீனிங் என்னன்னா, நீங்க ₹2,300 கையில இருந்தாலே, உங்களால 12,000க்கு உண்டான அல்ட்ராடெக் சிமெண்ட்ட வந்து உங்களால டெலிவரி வந்து எடுக்க முடியும். ஸோ, ஒருத்தர்கிட்ட ₹1,700 தான் இருந்ததுன்னு சொன்னா, அவரு எம்டிஎஃப் மூலமா இந்த ஸ்டாக்க வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து அவரு வாங்கிரலாம். மீதி அமௌண்ட் குடுக்குறாங்கல்ல, இப்ப நான் அல்ட்ராடெக் சிமெண்ட் எவ்வளோ சொன்னேன்? 12,000 சொன்னேன். 12,000 டிவைடட் பை 2384 போடுங்க. சாரி 12,000 மைனஸ் 2384 இல்லையா? 2384 போட்டா, இந்த ₹9,600 வந்து நீங்க எம்டிஎஃப் மூலமா புரோக்கர் கிட்ட பாரோ பண்ணியிருக்கீங்க. இதுக்கு அவங்க 10% வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க பெர் ஆனம். அதாவது இந்த ஸ்டாக்க நீங்க 365 நாள் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க கடன் வாங்கினதுக்கு 10% வந்து புரோக்கருக்கு குடுக்கணும். ₹961 வந்து நீங்க குடுக்கணும். இந்த 961 நம்ம இன்னைக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட் நான் வாங்கிட்டு 5 நைட்டு தான் நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். நான் வித்துட்டேன்னு வச்சுக்கலாம். அப்போ டிவைடட் பை 5 போட்டீங்கன்னா, டிவைடட் பை 5 வராது. டிவைடட் பை
961 போட்டுருமா? 961 டிவைடட் பை 365 அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ சார்ஜஸ்ன்னு பார்க்குறேன். இன்டூ 5 நைட் நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். அதனால இன்டூ 5 போட்டேன்னா, ரூ. 14 வந்து என்னோட புரோக்கருக்கு வந்து நான் அவர்கிட்ட பாரோ பண்ணினனால இந்த ஸ்டாக்குக்கு நான் ₹14 வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாரி இருக்கும். புரொவைடட் இஃப் ஐ அம் ஹோல்டிங் திஸ் ஸ்டாக் ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 நைட்ஸ். இப்படி தான் வந்து எம்டிஎஃப் வந்து வொர்க் ஆகும். இத மாரி எம்டிஎஃப்போட லிவரேஜ யூஸ் பண்ணியும் இந்த ஸ்விங் ட்ரேடிங் வந்து நம்ம பண்ணலாம். நான் மோஸ்ட்லி வந்து எம்டிஎஃப்ல பை பண்ணி தான் வந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங் வந்து நான் பண்ணுவேன். அந்த ரிஸ்க்க வந்து எடுக்கிறதுக்கு உண்டான கேப்பபிலிட்டி எனக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எம்டிஎஃப் இல்லாம ட்ரேட் பண்றீங்கன்னா, ஒரு ஸ்டாக்குக்கு ₹1000 லூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அதே நேரத்தில எம்டிஎஃப் வச்சு நான் ட்ரேட் பண்ணும்போது, நான் 5x லிவரேஜ் எடுக்கிறனால, நான் ₹5000 வந்து நான் லாஸ் பண்ணுவேன். இதுதான் எம்டிஎஃப்போட டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் என்னன்னா, ₹1000 உங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னு சொன்னா, எம்டிஎஃப் யூஸ் பண்ணும்போது ₹5000 வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த லிவரேஜ் வந்து இட் ஆக்ட்ஸ் லைக் அ டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட் மாரி. உங்களுக்கு ப்ராஃபிட் போனா அது உங்களுக்கு அட்வான்டேஜ். லாஸ் போச்சுன்னு சொன்னா உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ். இந்த எம்டிஎஃப் யூஸ் பண்ணணுமா, பண்ண வேண்டாமாங்கிறது அவங்களோட ரிஸ்க் அப்பிடைட்ட பொறுத்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஆம், எம்டிஎஃப் யூஸ் பண்ணாமயும் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். இத மாதிரி உங்களுக்கு எம்டிஎஃப் யூஸ் பண்ண வேண்டான்னு சொன்னா, இந்த மாரி ஸ்டாக் எல்லாம் கிடைச்சதுன்னு சொன்னா, நீங்க இக்னோர் பண்ணிட்டு இருக்கிற லிஸ்ட்ட வந்து நீங்க ட்ரேட் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒருவேளை நீங்க இக்னோர் பண்ணின ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டபிளா போச்சுன்னு சொன்னா, அது உங்களுக்கு பேட் சிச்சுவேஷனுக்கு நீங்க போற மாரி இருக்கும். ஒருவேளை நெகட்டிவா போயிடுச்சுன்னு சொன்னா, நமக்கு லக்கு. நம்ம அந்த ஸ்டாக்க ட்ரேட் பண்ணல. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம பெட்டரான பொசிஷன்ல வந்து இருப்போம். பட் அந்த ப்ராபபிலிட்டி எப்படி வொர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல என்னைக்குமே சர்டனிட்டி கிடையாது. எல்லாமே அன்சர்டனிட்டி தான். ஆம், இதுதான் எம்டிஎஃப் பத்தி நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட உங்கள நான் பார்க்குறேன். தேங்க் யூ சோ மச்.